வணக்கம். என் பெயர் மருத்துவர் புரைத்துவன் மற்றும் இன்று இந்த வீடியோவில் நாம் பார்கின்சன் நோயின் அறிகுறிகள் பற்றி பேசப் போகிறோம். பார்கின்சன் ஒருவருக்கு ஏற்பட்டால் உடலில் என்னவென்று அறிகுறிகள் உருவாகின்றன என்பதை பார்த்தால், நோயாளிக்கு பார்கின்சன் ஏற்பட்டது என்பதை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம் என்பதை குறித்து பேசுவோம். ஆனால் அறிகுறிகளை புரிந்து கொள்ளும் முன் நீங்கள் பார்கின்சன் என்னவென்று மற்றும் இது ஏன் ஏற்படுகிறது என்பதை குறித்து சிறிது ஆழமாக பார்க்க வேண்டும். பார்கின்சன் என்பது 1 மற்றும் லீஜில் ஏற்படும் நோயாகும். இது 60 வயதுக்கு அருகில் தொடங்குகிறது. இதில் என்ன நடக்கிறது என்றால், நமது மூளையில் உள்ள நரம்பியல் செல்கள் நீங்கள் உங்கள் திரையில் காணக்கூடியவை ஒரு ரசாயனத்தை வெளியிடுகின்றன. இதன் பெயர் டோபமின். இந்த செல்கள் உருவாகத் தொடங்கும் போது நமது உடலில் இந்த டோபமின் குறைவாக வெளியிடப்படுகிறது அல்லது வெளியிடப்படுவதில்லை. இதன் காரணமாக நமக்கு பார்கின்சன் நோய் காணப்படுகிறது. இப்போது மூளையில் ஏற்படும் சேதத்தின் காரணமாக இது ஏற்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். இப்போது நமது மூளை நமது உடலின் ஒவ்வொரு பகுதிக்கும் கட்டுப்பாட்டை வழங்குகிறது. நீங்கள் வீடியோவை பார்க்கிறீர்கள், கேட்கிறீர்கள். இதை யார் செய்கிறார்கள்? உங்கள் கண்களால் பார்வையிடும் மற்றும் புரிந்து கொள்ளும் சக்தியை உங்களுக்கு மூளை வழங்குகிறது. நமது நரம்பியல் அமைப்பு எங்கு வேண்டுமானாலும் நமது முழு அமைப்பை இணைக்கிறது. ஒரு முறையில் நீங்கள் இதை மைய செயலாக்க அழகாக கூறலாம். எவ்வாறு நமது கணினியில் ஒரு சிப் இருக்கும். அந்த சிப் நமது மூளை. இது இல்லையெனில் நீங்கள் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் மூச்சு கூட எடுக்க முடியாது. நமது விருப்பத்திற்கு மாறாக நமது மூளையில் சேதம் ஏற்பட்டது. அதில் உள்ள நரம்பியல் செல்களில் டோபமின் ரசாயனம் வெளியிட முடியவில்லை. இதன் காரணமாக நமக்கு 2 வகையான அறிகுறிகள் காணப்படுகிறது. முதலாவது இயக்கம் தொடர்பானது. இது நமது இயக்கத்துடன் தொடர்புடையது. இதில் இயக்கத்தில் சிக்கல்கள் ஏற்படுகின்றன. இரண்டாவது, நோயாளியின் உடல் கம்பிக்க தொடங்குகிறது. இது இயக்கம் தொடர்பான அறிகுறியாகும். இவ்வாறு கழுத்து அசைவுகளை பார்க்கும்போது இது ஒரு இயக்கம் தொடர்பான அறிகுறியாகும். மூக்கில் சில அறிகுறிகள் உள்ளன. அவை இயக்கமற்றவை. உதாரணமாக மலச்சிக்கல் ஏற்படுவது. இதேபோல் மலச்சிக்கலுக்கு இணையானது தூக்கம் அதிகமாக வருவது அல்லது தூக்கம் முற்றிலும் வராதது. பார்கின்சன் நோயின் 2 வகையான அறிகுறிகள் உள்ளன. ஒன்று இயக்கம் தொடர்பானது. இதில் உடல், கழுத்து அசைவுகள், குரல் மாற்றம் ஆகியவை உள்ளன. இயக்கம் தொடர்பான அறிகுறிகள். இவ்வாறு இயக்கம் தொடர்பான அறிகுறிகள் மலச்சிக்கலாக மாறுகின்றன. மேலும் உங்கள் தூக்கம் மிகவும் அதிகமாக வரும். தூக்கம் வராதது. ஆகையால் ஒருவரின் நிலை மோசமாகும் போது நோயாளியின் உடல் பலவீனமாகி வேலை செய்யவும் சிரமமாகிறது. நோயாளியின் பேசும் முறையில் மாற்றம் ஏற்படுகிறது. அவரின் குரலின் கட்டுப்பாடு குறைந்து உடலில் கம்பனம் தொடங்குகிறது. எப்போது நீர் தொடங்குகிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். மூளையில் ஏற்படும் சேதம், கைகள், கால்கள், குரல் மற்றும் பல்வேறு அறிகுறிகள் உடலில் உருவாகின்றன. இப்போது நாம் என்ன செய்யலாம்? நாம் 2 வழிகளில் செயல்படலாம். ஏனெனில் இது தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கும் நோயாகும். ஒருமுறை தொடங்கிய பிறகு இதனை கட்டுப்படுத்துவது கடினமாகிறது. எனவே நாம் 2 இடங்களில் செயல்பட வேண்டும். முதலில் நமது மூளை பாதுகாக்க வேண்டும். மேலும் குறைந்தபட்சம் ஏற்படும் சேதத்தை அங்கு நிறுத்த வேண்டும். இல்லையெனில் நோய் எந்தவிதமாகவும் முன்னேறிவிடும். இரண்டாவது வழி, நமது மூளையில் ஒரு ரசாயனத்தின் குறைபாடு உள்ளது. அது டோபமின். இதனை வெளியிலிருந்து பெறலாம். ஆனால் நாம் இதனை வெளியிலிருந்து எடுத்தாலும் நமது குறைபாடு குறையாது. டோபமின் வெளியே சென்றுவிட்டது. நீங்கள் தற்காலிகமாக நன்மை அடைந்தாலும் ஆனால் ஏற்படும் சேதம் தொடர்ந்து அதிகரிக்கிறது. மேலும் அது அதிகரிக்கும் போது அறிகுறிகள் மேலும் அதிகரிக்கின்றன. மேலும் டோபமின் செயல்பட முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், மூளையில் ஏற்படும் சேதத்தை முதலில் நிறுத்த வேண்டும். எனவே இன்று நோயின் அடையாளம் கண்டால் அதற்கான சேதத்தை நிறுத்த வேண்டும். மேலும் அதை நிறுத்த முடியுமானால் நமது வேலை முடியும். எனவே இந்த வீடியோ மூலம் பார்கின்சன் நோய் ஏற்பட்டால் உடலில் ஏற்படும் அறிகுறிகள் 2 வகையாக உள்ளன. ஒன்று இயக்கம் தொடர்பான அறிகுறிகள் மற்றும் மற்றொன்று இயக்கமற்ற அறிகுறிகள். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் அதில் செயல்பட வேண்டும். நமது மூளையில் ஏற்படும் சேதத்தை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்த வேண்டும். மேலும் அதை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும். இதனால் இந்த முன்னேற்றமான நோய் மேலும் வளராது. உங்கள் மனதில் எந்த சந்தேகம் இருந்தால், எதையும் கேட்க விரும்பினால் நமது மருத்துவர் கிடைக்கின்றனர். நீங்கள் எங்கள் சிடிவி எண்ணிற்கு அழைத்து அவர்களுடன் பேசலாம். நீங்கள் என்னை நேசிக்கலாம். இப்போது நீங்கள் அனைவருக்கும் செல்ல அனுமதி அளிக்கிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்போது வரை வணக்கம்.